ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் மிகச்சிறந்த நடிகரோட ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும், நடிகர் ஆகிறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தர் மிகச்சிறந்த நடிகர் ஆகணும் அப்படின்னா அதற்கு சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற 9 ரூல்ஸ் இருக்குது. அந்த 9 ரூல்ஸும் ஒருத்தரோட ஜாதகத்தில் இருந்தால் அவர் மிகச்சிறந்த நடிகராகி கொடி கட்டி பறப்பார், பேரும் புகழும் வாங்குவாங்க. அதற்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு வரும், லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு வரும், லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு வரும், லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு வரும், 2-11 தொடர்பு வரும், 7-11 தொடர்பு வரும், 7 குரு தொடர்பு வரும், 10 குரு தொடர்பு வரும், 10 ராகு தொடர்பு வரும். இந்த 9 விதிகளும் யாரோட ஜாதகத்தில் இருக்கோ அவங்க மிகச்சிறந்த நடிகராக வருவாங்க. இங்க தொடர்பு அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்கிற மெத்தேடு எடுத்துக்கிட்டு, அது கூட நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற 6 கிரக தொடர்புகளையும் கணக்கில் எடுத்துக்கணும். அதை பற்றி சுருக்கமாக 2 நிமிஷம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வதம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் அப்படின்னு பேர். உதாரணத்திற்கு பூசம் நட்சத்திரத்தை எடுத்துக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் சித்திரை. பூசம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த 2 கிரகங்கள் இணைந்ததாக பொருள். வைநாசிக நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம் இணையும் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். உதாரணத்துக்கு பூசம் நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். பூசம் நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் பூசம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அவை கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னு பொருள். அடுத்தது வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம் இணையும். உதாரணத்துக்கு பூசம் நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். பூசம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் பூராடம். பூசம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அவை கனெக்ட் ஆனதாக பொருள். அடுத்த ரூல், ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். உதாரணத்துக்கு சனியோட நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அதே சமயம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்களை இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தை அனுசம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அனுசம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தை பூசம் நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது கூட அடுத்து என்ன மெத்தடில் கிரகம் இணையும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்கள். குரு மேசத்தில் இருக்குது, சந்திரன் கன்னியில் இருக்குது. நார்மலாக பார்க்கும்போது குருவிற்கும் சந்திரனுக்கும் கனெக்ஷன் ஏற்படலை. அதே சமயம் குரு அமர்ந்த வீட்டு அதிபதி செவ்வாய் கன்னியில் போய் சந்திரனோட சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரகம் அமர வீடு கொடுத்த கிரகத்தின் மூலம் தொடர்பு ஏற்படும். அடுத்தது லாஸ்ட் மெத்தடு,
மேசத்தில் சந்திரன் இருக்குது, மகரத்தில் குரு இருக்குது. இந்த 2 கிரகங்களுக்கும் கனெக்ஷன் நார்மலான மெத்தடில் ஏற்படாது. சிஆர்பி மெத்தடில் பாருங்கள். சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி, அதன் அதிபதி கேது. இப்போ கேது மகரத்தில் இருக்கு, குருவோட சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி சந்திரன் அமர்ந்த நட்சத்திர அதிபதியான கேது ஒரு கிரகத்தோடு சேரும் நேரத்தில் சந்திரனுக்கும் அந்த கிரகத்திற்கும் இணைவு ஏற்படும். இந்த ஸ்லைடில் சந்திரனுக்கும் குருவிற்கும் கனெக்ஷன் ஆயிருக்கு. இந்த மெத்தடில் எல்லாம் தான் சிஆர்பி அப்படிங்கிற புதிய முறை ஒர்க் ஆகுது. இதை கொண்டு தமிழகத்தின் மிகப்பெரிய நடிகரான திரு அஜித் அவர்களோட ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட ஜாதகத்தில் லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு வரணும். இவரோட லக்னம் சிம்மம், சிம்மத்தின் அதிபதி சூரியன். அதனால் லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பொருள். 2வது ரூல், லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு. நார்மலான மெத்தடில் பார்க்கும்போது லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் தொடர்பு வராது. சிஆர்பி மெத்தடில் பார்க்கும் பொழுது வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அந்த ரூல் படி சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் பரணி, சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் பூசம். அப்போது பூசம் பரணி வதம் நட்சத்திரம், அதில் அமர்ந்த சூரியனும் சந்திரனும் இணையும். அப்போ லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பொருள். 3வது ரூல், லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு. சிம்ம லக்னத்தின் அதிபதியான சூரியன் மேசத்தில் இருக்கு. மேசம் என்பது செவ்வாயோட வீடு. அப்போ சூரியனுக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அதே சமயம் மகர ராசியில் இருக்கிற செவ்வாய் தனது 4ஆம் பார்வை மூலமாக மேசத்தில் இருக்கிற சூரியனை பார்க்குறாங்க. இதனாலேயும் லக்னாதிபதிக்கு செவ்வாய் தொடர்பு வருது. மேலும் செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமாக சிம்ம லக்னத்தை பார்க்கறதுனால லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு எடுத்துக்கணும். இப்போ 3 முறையில் லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்கு. அடுத்தது லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு. லக்னாதிபதி சூரியன் மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் இருக்குது. பரணி என்பது சுக்கிரனோட நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுக்கு சூரியனுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு வந்திருக்கிறதாக பொருள். 5வது ரூல், 2-11 தொடர்பு. சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கிறதுனால 2-11 கனெக்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 6வது ரூல், 7-11 தொடர்பு. சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி சனி ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்குது. கிருத்திகையில் அமர்ந்த சனிக்கு 11ஆம் வீட்டு அதிபதியான புதனுக்கு தொடர்பு ஏற்படலை. சிஆர்பி மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படிங்கிற முறைப்படி சூரியனோட நட்சத்திரமான கிருத்திகையில் சனி இருக்கு, உத்திராடம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது கிருத்திகையில் இருக்கிற சனியை உத்திராடம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு பார்க்கலாம். அப்படி பண்ணும் பொழுது சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீடான மகரத்திற்கு சனி வந்துடும். அங்கு இருக்கிற சனி தனது 3ஆம் பார்வை மூலமாக 11ஆம் வீட்டு அதிபதியான புதனை பார்ப்பாரு. அப்போ 7-11 கனெக்ஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். 7வது ரூல், 7ஆம் வீட்டிற்கு குரு தொடர்பு. இங்கே சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சனி ரிஷப ராசியில் இருக்கு, விருச்சிக ராசியில் குரு இருக்கு. இங்கே இருக்கிற குரு தனது 7ஆம் பார்வை மூலமாக சனியை பார்க்குறாரு.
அப்போது 7ஆம் வீட்டிற்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு பொருள். அடுத்தது 10ஆம் வீட்டிற்கு குரு தொடர்பு. சனிக்கு சொன்னது மாதிரி தான் சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனை விருச்சிகத்தில் இருக்கிற குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறாரு. அதே குரு தனது 7ஆம் பார்வை மூலமாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் குருவோட வீட்டில் இருக்காரு. இந்த 3 விதத்தில் 10ஆம் வீட்டிற்கு குரு தொடர்பு வந்திருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. லாஸ்ட் ரூல் 10 ராகு கனெக்ஷன். இங்கே பாருங்க, ராகு சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீடான மகரத்தில் இருந்து தனது 3ஆம் பார்வை மூலமாக 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த விதத்தில் 10ஆம் வீட்டிற்கு ராகு தொடர்பு வந்திருக்கு. இப்படியெல்லாம் ஒரு மிகச்சிறந்த நடிகரோட ஜாதகத்தில் சிஆர்பி மெத்தடில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் எல்லாமே எப்படி பொருந்தி வருது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரூல்ஸ் எல்லாம் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வேறு எந்த நடிகரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் மிகச்சிறந்த நடிகராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இது பொருந்தி வரும். இந்த மாதிரி இன்னொரு நடிகரோட ஜாதகத்தை அடுத்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.